கேபிடிவி நேயர்களுக்கு வணக்கம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்ஸ் கொடுங்க. ஏன்னா இன்றைக்கி கமெண்ட்ஸ் ரிப்ளை. ஸோ உங்களுக்கு நான் கமெண்ட்ஸுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணுறேன்ல, கமெண்ட்ஸ் நிறைய கொடுங்க. விஜயலக்ஷ்மி அப்படின்னு ஒரு சகோதரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேம் உங்களை நான் என் மாமியாராகவே நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு மாமியார் இல்லை. அதனால் உங்கள் வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்து ரசித்து நிறைய நான் அதிலேருந்து எனக்கு எதெல்லாம் உபயோகமாக இருக்கோ நான் அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களை நான் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் விஜி, தேங்க்யூ ஸோ மச். என்னால் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வர முடியுதுன்னா அதை விட ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு வேறு எதுவுமே கிடையாது. ஷான் கிறிஸ் அப்படின்னு ஒரு சகோதரர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. மேம் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் மற்ற ஆர்டிஸ்டோடைய சுயசரிதை, அதாவது உங்கள் பயோகிராஃபியை பற்றி சொல்கிறத நிறுத்தாதீங்க. ஏன்னா நான் எப்போவுமே நினச்சிட்டு இருந்தேன் ஆர்டிஸ்ட்லாம் ரொம்ப பகட்டானவங்க அப்படின்னு. ஆனால் உங்களுடைய எபிசோடு பார்த்து தான் அவங்களும் மனிதர்கள் தான், அவங்களும் ஒரு சாதாரண ஒரு மனுஷங்க மாதிரி நிறைய கஷ்டத்தை எதிர்கொள்கிறாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு போட்டிருக்காரு. உண்மைதான் ஷான். நான் அதுக்காக தான் நான் அவங்களுடைய கதைகள்லாம் சொல்கிறது. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் இன்றைக்கி 4 பேர் அவங்கள பற்றி பார்த்து பேசி எழுதுகிற அளவுக்கு ஒரு அந்தஸ்து அவங்க அடைஞ்சிருக்காங்க. பட் அதுக்காக அவங்க பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், படக்கூடிய அவமானங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஸோ அதை பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக அதிலேருந்து பல நல்ல விஷயங்களை எடுத்துக்கலாம். எப்போவுமே ஒருத்தர்கிட்ட இருந்து அவங்களுடைய நெகட்டிவை மட்டுமே நினைக்காம அவங்ககிட்ட என்னெல்லாம் பாசிட்டிவாக இருக்குதுன்னு நினச்சோம்னா நம்ம லைஃப்பும் ஆனந்தமாக இருக்கும். ஜெயஸ்ரீ, என்னுடைய நெக்லஸ்ஸு கம்மல்லாம் எங்கேருந்து வாங்குகிறேன், இல்லை நான் அதை எப்படி டிசைன் பண்ணுறேன் என்னை கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் இப்போ எந்த நகையுமே வாங்கலை. இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கின நகைகள் தான். அண்டு சிலது நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன். சிலது இமிட்டேஷன்ஸும் இருக்குது, அதெல்லாம் நான் வீடியோலேயும் போட்டிருக்கேன். ரியல் ஜுவல்லரிலாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பண்ணதுப்பா, எதுவும் இப்போ ரீசெண்டாக பண்ணலை. கார்த்திக் அப்படின்னு சகோதரர் நிறைய பேரை பற்றி, பெரிய பெரிய லெஜண்ட்ஸை பற்றிலாம் நீங்கள் பேசுகிறீங்க, நம்மளுடைய நடிகரான நாகேஷ் அவர்களை பற்றியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. நான் ஆக்சுவலாக நாகேஷ் எங்களை பற்றி ரொம்ப நாளைக்கு முன்னாடி பேசினதான் எனக்கு ஒரு ஞாபகம். ஏன்னா மறுபடியும் நான் அவரை கிருஷ்ணதாசி அப்படிங்கிற எங்கள் சீரியலில் அவரை நடிக்க வச்சேன். அதை பற்றி பேசியிருக்கேன். பட் நான் கண்டிப்பாக இன்னொரு தடவை பேசுகிறேன். உஷா, நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்கன்னா, நான் என்னுடைய சோல் திரும்ப பிறக்கக்கூடாது, ஸோ அதை போய் சிவனை அடையணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரி, கடவுளை போய் அடையணுன்னா ஒரு ஆச்சாரியர் கண்டிப்பாக வேணும். ஒரு சிவாச்சாரியர்கிட்ட நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தீட்சை எடுத்துக்கணும். தீட்சை எடுக்காமல் கடவுள்கிட்ட யாருமே போக முடியாது. இது நம்ம சனாதன தர்மத்தில் எழுதியிருக்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணணுன்னா ஒரு சிலபஸ் நம்ம முடிக்கணும். ஒரு லா முடிக்கணும், ஒரு லாயர் ஆகணும்னா நீங்கள் அந்த லா பற்றி படிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு கைலாயம் போகணும்னு நீங்கள் முடிவெடுத்திங்கன்னா அதுக்கான ரூட் என்னவோ, அதுக்கான மந்திரங்கள் என்னவோ, அதுக்கான என்ன சொல்கிறது, கடைப்பிடிக்க வேண்டிய தர்மங்கள் என்னவோ அதை நீங்கள் பண்ணால் தான் அங்கே போய் சேர முடியும். லக்ஷ்மி, என்னது இது ஒன் சைடு மூக்குத்தி தான் நல்லா இருக்குது, இது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டுங்க. எனக்கு ரொம்ப ஆசை எம்எஸ் சுப்புலக்ஷ்மி மாதிரி 2 பக்கமும் போட்டுக்கணுன்னு எப்போ இருந்து ஆசை தெரியுமா? இப்போ வயசாகி போச்சுடா, கொஞ்ச நாளைக்கு போட்டுக்கிறேன்டா. வச்சலா, என்னுடைய பொறுமை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, குணமும் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க. தேங்க்யூ கண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நீலிமா. குட்டி பத்மினி அம்மா ஏஆர்கே மித்ராலயா அப்படின்னு ஒரு ஓல்டேஜ் ஹோம் நடத்துகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் இருந்தால் தான் அதை பண்ணவே முடியும். நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அந்த இடத்த போய் விசிட் பண்ணுறதுக்கு, அவங்களோட ஜாயின் பண்ணி வாலண்டியர் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் உங்கள் குடும்பத்தையும் உங்களோட குழந்தைங்களையும் மறக்காமல் கூட்டிகிட்டு போங்க ஏஆர்கே மித்ராலயா ஓல்டேஜ் ஹோம். கிருஷ்ணன், நீங்கள் நான் கண்டிப்பாக விஷ்ணு பாதத்தை அடைஞ்சே தீரணும் அட் எனி காஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கீங்க. இதுக்கு காஸ்ட்டே கிடையாது. இதுக்கு தேவையெல்லாம் ஒரு வைராக்கியம்தான், ஒரு ஆச்சாரியர் தான். நீங்கள் விஷ்ணு சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியர்கிட்ட போய் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி சரணாகதி பண்ணி நீங்கள் தனியை கரெக்டாக சொல்லிகிட்டே வாங்க, உங்களை விஷ்ணு கைவிடவே மாட்டார். கிருஷ்ணா, நீங்கள் என்ன போட்டிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ், அதாவது கல்யாணமாகாத எனக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குற மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் போடுங்க. என்னால் பிரச்சனைகளை எதிர்கொள்ளவே முடியலன்னு போட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரை விடவா பிரச்சனைகள், எவ்வளோ பிரச்சனைகள் அவருக்கு. அவர் காதலித்தது கைகூடலை. பிறந்த போதே தாயை விட்டு மாற்றாந்தாய்க்கு போயிடுறாரு. அவங்க அம்மாவை பார்க்கவே முடியறதில்ல. அதுக்கப்புறமா வளர்த்த தாயை அவருக்கு 100 வயசு ஆகிற வரைக்கும் பார்க்கவே முடியறதில்ல. உயிருக்கு உயிராக நேசித்த காதலியான ராதாராணியை அவரால் மறுபடியும் சந்திக்கிறது கிட்டத்தட்ட அவருடைய 100வது வயசில் தான் சந்திக்கிறாரு. உலகம் அழிய போகுதுன்னு அவருக்கு தெரிஞ்சாலும் அவரால் உடனே எதுவும் பண்ண முடியறதில்ல. ஏன்னா
எல்லாமே வந்து விதியை வந்து யாராலையும் மாற்ற முடியாதுங்கிறது கிருஷ்ணரும் ராமரும் நமக்கு நிறைய அவங்களுடைய கதைகளில் எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவை இப்போ வந்து மூச்சு பயிற்சி தான். நீங்கள் கரெக்டாக யோகா போய் மூச்சு பயிற்சி கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த உலகத்தில் உங்களை யார் என்ன ட்ரபிள் பண்ணாலும் சரி, யார் உங்களை வந்து என்ன சொல்கிறது இழுத்து போட்டு மிதித்தாலும் சரி, நீங்கள் சட்டையே பண்ண மாட்டீங்க, வழிச்சு போட்டு போயிட்டே இருப்பீங்க. ஹரி, நீங்கள் வந்து நான் ஒரு க்ரீன் கார்டு பற்றி சொன்ன கதையை வந்து மேம் இது ஏற்கனவே இங்கிலீஷில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ட்ரூ ஹரி. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பல கதைகள் வந்து வேறு வேறு லாங்குவேஜில் வருது. ஒரு ஹிந்தியில் வருது, இல்லை ஒரு மலையாளத்தில் இருக்குது, தெலுங்கில் இருக்குது. நான் வந்து எனக்கு பாஷை மறந்து போகக்கூடாதுங்கிறதுக்காகவே தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லாமே அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருப்பேன். இல்லைனா பாஷை கம்ப்ளீட்டாக மறந்துடும். சின்ன பிள்ளையில் இந்த படங்களெல்லாம் நடிச்சிட்டு இருந்தோம். ஸோ அடிக்கடி ஷூட்டிங்கில் டெய்லி பேசுகிறதுக்கு வரும். இப்போ பாருங்கள், எனக்கு கன்னடம் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறது மறந்து போச்சு. ஆனால் எல்லாமே புரியும். திருப்பி பதில் சொன்னால் எனக்கு வரல. ஆனால் தெலுங்கு, ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ் அப்படி கிடையாது. என்னால் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். மலையாளமும் கன்னடம் மட்டும் கொஞ்சம் எனக்கு வந்து நல்லா புரியும். திருப்பி பதில் சொல்கிறதுக்கு எனக்கு தடங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பல நல்ல கதைகள் வேறு வேறு இடத்துலேருந்து கேட்டு தான் தமிழில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த கதை போய் சேரணும்னு ஆசைப்பட்டு நான் அதை எடுத்து மொழிபெயர்த்து என்னுடைய ஸ்டைலில் நான் சொல்கிறேன். பட் இது எதுவுமே வந்து என்ன சொல்கிறதுனா எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஷீலா அப்படின்னு ஒரு சகோதரி மலையாளம் கலந்த இங்கிலீஷில் அட்டகாசமாக எழுதியிருக்காங்க. அதை படித்து புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே எனக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அதாவது அவங்களுக்கு என்னை பார்த்து அக்கான்னு கூப்பிட பிடிக்கல. எனக்கு இன்னும் சின்ன வயசில் நீங்கள் இருந்த அந்த குட்டி குழந்தை தான் ஞாபகத்துக்கு வருது. அண்டு நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் உங்களை அப்படின்னு போட்டிருக்காங்க. தேங்க்யூ ஷீலா, தேங்க்யூ ஸோ மச். இளவரசி அப்படிங்கிற ஒரு சகோதரி வந்து கொஞ்சம் கூட உங்களுக்கு தலைகணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூடா. ஏன்னா அதை வந்து மனசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிச்சு வச்சுருக்கேன். ஏன்னா ஈகோங்கிறது வரவே கூடாது. யார் ஒருத்தர் ஈகோனால் மேலே போகிறாங்களோ அவங்க உடனே சடார்னு தடுக்கி கீழே விட ரொம்ப நாள் ஆகாது. எங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து ஈகோ ரொம்ப அதிகம். அதனால தான் அதுலேருந்து விலகி வரத்துக்கு என்னால் முடிஞ்ச அளவு நான் முயற்சி பண்ணி வெற்றியும் கண்டிருக்கேன்னு நினைக்கிறேன். தாரக், ஏன் என் செல்லக்குட்டி த்ரிஷா இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா வாழ்க்கையில் வந்து எல்லாருக்குமே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை தான். எல்லாருக்குமே வந்து கூட வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு சோல்மேட் வேணும் அப்படிங்கிற ஆசை தான் இருக்குது. பட் நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்கக்கூடிய சில பேர் மேலே நமக்கு காதல் வரலாம். அது காதலாக இன்ஃபேச்சுவேஷனாங்கிறது எனக்கு சரியாக சொல்ல தெரியல. ஏன்னா அவங்கவுங்க வாழ்க்கையில் அவங்கவுங்களுக்கு நடந்த அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு உணர்ச்சி வந்து அவங்களுக்கு தான் தெரியும். அந்த சம்பவம் வந்து அவங்களால தான் கிளியராக சொல்ல முடியும். ஸோ மேபி அவளால் வந்து இன்னும் அவங்களுடைய ஒரு சோல்மேட்டை சந்திக்காமல் இருக்கலாம். ஒருவேளை சந்தித்ததுனால தான் இதுவே போதும், எனக்கு இதுவே ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது, எனக்கு இதை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன சொல்கிறது இது ஒரு சம்பிரதாயமெல்லாம் தேவையே இல்லைன்னு கூட நினச்சிருக்கலாம். இது வந்து உண்மையிலேயே வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கோமா, அதுதான் முக்கியம். கல்யாணங்கிற ஒரு பந்தத்தில் வந்து இன்றைக்கி எவ்வளோ பேர் சந்தோஷமாக இருக்காங்க சொல்லுங்கள். திலகவதி ரொம்ப அழகாக கேட்டிருக்கீங்க. சாஸ்திரம் சம்பிரதாயம் அப்படின்னு அடிக்கடி பேசுகிறீங்களே, அதில் வந்து கணவன் இருந்தால் மொட்டை அடிக்கணும், உடன்கட்டை ஏறணும் அதெல்லாம் போட்டிருக்கேன், அதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு கேட்குறீங்க. அந்த காலகட்டத்தில் அது கரெக்டாக இருந்ததுமா? தவறு தான் என்னை பொறுத்த வரைக்கும். பட் அந்த கால சம்பிரதாயத்தில் அதெல்லாம் இருந்தது, உடன்கட்டை ஏறதெல்லாம். ஆனால் கலிகாலத்தில் வந்து கிருஷ்ணர் சொல்கிறது என்ன, நாம ஜபம் மட்டும் பண்ணுங்க, வேறு எதுவுமே வேண்டாங்கிறாரு. ஸோ ஈஸியாக தான் கொடுத்துருக்காரு. கலியில் என்ன முடியுமோ அதை தான் நமக்கு கொடுத்துருக்காரு. சரி, மறுபடியும் உங்கள் எல்லாரையும் இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சிகளை சந்திக்கிறேன். லவ் யூ ஆல், டேக் கேர். For more such exclusive contents, do subscribe this channel and click the bell icon.